ஷேரிங் த காஸ்பல் என்றதான கருப்பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கருப்பொருள் என்ன? நற்செய்தியை பகிர்த்தல் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதை குறித்து உங்களுக்கு வலியுறுத்தப்படும். எல்லோரும் ஆண்டவருக்கு என்று பணி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, ஆண்டவர் ஊழியக்காரனாய் தேர்ந்தெடுக்கிறது சிலர். ஆண்டவர் அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல அழைத்தவர் எல்லோரும். ஆமென். I want everyone to know that God chose few to be pastors, but God chose everyone to share the gospel. Shall we say amen? எல்லாரும் சுவிசேஷத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இது ஆண்டவருடைய வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அழைப்பு. ஆல்ரைட், இன்றைக்கு நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு, முதலாவது புதிய ஏற்பாட்டில் தான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குதா? அல்ல, பழைய ஏற்பாட்டிலும் கூட நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு 3 வேத வசனத்தை சீக்கிரமாக நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம். இந்த வசனத்தை என்னோடு கூட நீங்கள் கவனிக்க நான் உங்களை கேட்கிறேன். I want you to listen. Look at Proverbs chapter 11 and verse 30. It says, if the righteous, the fruit of the righteous is a tree of life, and he who wins soul is wise. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தயவு செய்து கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள். ஆமேன். நீ ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினாயே என்றால் உன்னை வேதம் என்ன என்று அழைக்கிறது? ஞானி என்று அழைக்கிறது. நீ எவ்வளோ படித்திருந்தாலும், நீ எவ்வளோ செல்வந்தனாய் இருந்தாலும், உன்னை ஆண்டவர் வேதம் எப்போது ஞானி என்று சொல்லுகிறது? நீ ஆத்துமாக்களை சேகரிக்கும் போது, when you begin to win souls, then the Bible gives you a very interesting name. It says that you will be a wise man. Amen. You may be a learned man, you may be a rich man, you may have all the fame, but I want to tell you, the Bible will call you wise if you will learn to win souls. ஆத்துமாக்களை நீ அறுவடை செய்ய கற்றுக்கொண்டால் உன்னை ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது ஞானி. இரண்டாவது ஒரு வேத வசனம் தானியேல் புஸ்தகத்திலே என்னோடு கூட 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள உங்களை அழைக்கிறேன். I invite you to come to the book of Daniel, and I invite you to come to one particular verse. ஒரு வசனத்திலே என்னோடு கூட வாருங்கள். 12ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். அதிலே நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 3ஆம் வசனம். I will read verse 3. It says, those who are wise shall shine like the brightness of the firmament, and those who turn many to righteousness like the stars forever and ever. கேட்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆத்துமாக்களை நீதியிலே நடத்துகிறவர்கள் நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள். ஆமேன். என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆத்துமாவை குறித்து
கவலை இல்லாமல் இருக்கிறாயே என்றால் இந்த மாதம் உனக்கென்று உன்னை ஊக்குவிக்க ஆண்டவர் உன்னோடு பேசுகிற ஒரு மாதமாய் இருக்கிறது. I want to give you another scripture verse from the Old Testament just to let you know that not only in the New Testament but it is also in the Old Testament where God says that you are wise. God says you will be like stars shining if you will win souls, if you will lead people to righteousness. And I want you to look at Isaiah chapter 52 and I want you to come to verse 7. ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம். Look at that verse. It says, how beautiful upon the mountains are the feet of him who brings good news, who proclaims peace, who brings glad tidings of good things, who proclaims salvation, who says to Zion, your God reigns. Amen. கேட்போம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஹalleluya. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். ஆத்துமாக்களே நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்திலே in Proverbs chapter 11 and verse 30 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் வசனம் சொல்லுகிறது ஞானவான்கள். நம்ம ஆமென் சொல்லுவோம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துக. he who winneth souls is wise. That's what the Bible says. So it says winneth. In another word, if you will look at the word winneth, ஆதாயம் என்று சொல்லுகிறதே அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணுமே என்றால் அது என்னத்தை குறிக்கிறது? when the scripture talks about winning souls, in another word it says about attracting souls. Shall we say amen? Or in another word capturing souls. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதின் வார்த்தையை நம்ம ஒரு தியானித்து பார்த்தால் யாரெல்லாம் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய், யாரெல்லாம் ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களாய் இருக்கிறோமோ அவர்களை வேதம் சொல்லுகிறது ஞானவான்கள். நீங்க ஆத்துமாக்களை குறித்து அக்கறை இல்லாமல் வாழ்ந்திருந்தால் நீ பெரிய தப்பு செய்து கொண்டிருக்கிறாய். You are in a grave mistake if you have not thought about winning souls. If you had been only thinking about yourself and if you had been only thinking about your family, நான் என்றும் என் குடும்பம் என்று மட்டும் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், I want to tell you, broaden your view. While you need you and your family, you need to win souls. எல்லாரும் குடும்பத்தின் மேல கர்த்தனை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் குடும்பத்தை மட்டும் யோசித்து வாழாதபடிக்கு உன் சிந்தையை புதுப்பித்துக்கொள். ஆத்துமாக்களை நீ என்ன செய்ய வேண்டும்? சம்பாதிக்க வேண்டும், ஆதாயப்படுத்த வேண்டும். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். You must attract souls. Shall we say praise be to God? இதை கொஞ்சம் நான் வர்ணிக்க விரும்ப. This is not my topic, but I want you to know it is in the Old and the New Testament that we must win souls. நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று பழைய புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீ மறந்து விடக்கூடாது. இந்த ஆதாயப்படுத்துகிறது குறித்து you must win. People must be attracted to you. Amen. பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் கனி இல்லாமல் இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே இன்னொரு மரம் இருக்கிறது, அது நிறைய கனி காய்த்து இருக்கிறது. நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். கனி இல்லாத மரம், கனி காய்த்த மரம். அந்த வீதியிலே நீங்களும் நானும் போனா எந்த மரம் உன்னை கவர்ச்சிக்கும்? எந்த மரம்? கனி உள்ள மரமா கனி இல்லாத மரமா? கண்டிப்பாக கனி உள்ள மரம் நம்ம என்ன செய்யும்? நம்மை கவரும். நம் கண்கள் அதை நோக்கி போகும். ஐயோ கனி இல்லாமல் இருக்கிறது இந்த மரம், அந்த மரத்தை பார், கனி உள்ள மரம்.
You will get attracted to the tree that bears fruit, that has got fruit. So my people of God, I want to tell you, today, for the glory of the Lord, when you begin to win souls, you are like a tree with fruits. People will be attracted to you. They will come to you. நீ கனி கொடுக்கிறவனாய் இருந்தால் உன்னிடத்திலே வரும் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். I want you to look at one scripture. ஒரு வேத வசனத்தை பாருங்கள். யாக்கோபின் புத்தகம். Come with me to James. I want you to come to chapter 5. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். அதில் வசனம் 20 நாம் கவனிக்க போகிறோம். We are going to look at the last verse of James chapter 5. It says, let him know that he who turns a sinner from the error of his way will save a soul from death and cover a multitude of sins. கேட்போம். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். இந்த வசனங்களை கோடிட்டுக் கொள்ளுங்கள். வாருங்கள், என்னோடு கூட ஒரு ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட பேசும் அடியேன். எல்லாரும் சொல்லுங்க, பேசும் அடியேன் கேட்கிறேன். ஆமென். கர்த்தர் பேசுவார். எல்லார் கையிலும் பைபிள், பேன், ஸ்கேல், நோட் புக் இருக்குதா? In our church, our emphasis is that you must have your Bible, pen and your scale and of course your notebook. உங்கள் கையில் என்ன இருக்குன்னு? உங்கள் பென், ஸ்கேல், உங்கள் நோட் புக் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் இப்படியாய் உண்மையாய் வசனத்தை கேட்டால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். வாருங்கள், இன்றைக்கு நான் என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால், இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்ய வந்தபோது அவர் கலிலேயா கடற்கரை ஓரமாய் ஒரு நாள் நடந்தார். அவர் நடக்கும்போது அங்கே மீனவர் கூட்டத்திலே விசேஷமாய் இருந்தவர்கள் 2 சகோதரர்கள். ஒரு பக்கத்திலே பேதுரு, அந்திரேயா, இன்னொரு பக்கத்திலே இன்னொரு சகோதரர்கள். யாரது? யாக்கோபு, யோவான். இந்த 4 பேரும் யாருங்க? மீன் பிடிக்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, யார் இந்த 4 பேர்? மீன் பிடிக்கிறவர்கள். உண்மையிலே கடலிலே தங்கள் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தொழில் மீன் பிடிக்கிற தொழில். இவர்கள் மீனவர் கூட்டத்தார்கள். They were fishermen. Who were they? It was Peter and Andrew on one boat, and it was John and James on another boat. They were fishermen. இயேசு அன்று அந்த கடற்கரை ஓரமாய் வருகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வேத பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இயேசு அவர்களை பார்த்து அவர் சத்தமாய் சொன்னார், வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். Jesus proclaimed with a loud voice. He said, come follow me, I will make you fishers of men. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு என்னோடு கூட வேத பகுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எடுத்திருக்கிற பிரசங்க தலைப்பு ஆனது ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். மனிதர்களை பிடிக்கிறவர்கள் என்றதான ஒரு தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ள அழைக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதில் வசனங்கள் 16 துவங்கி 20ஆம் வசனம் வரையிலும். இன்றைக்கு நம்முடைய தியானத்தை நாம் கேட்டு நாம் யாவரும் ஆண்டவருக்கு என்ன செலுத்த போகிறோம்? நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தரோ பெரியவர். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆல்ரைட். இந்த வேத பகுதியிலே இந்த சகோதரர்களை பார்ப்போமா? 2 சகோதரர்கள் 2 பகுதியிலே இருக்கிறார்கள். 16ஆம் வசனத்தை என்னோடு கூட நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்கிறேன். I will read for you for your knowledge while you are looking at your scripture. உங்கள் வேதத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நானோ உங்களுக்கு ஆங்கிலம் பின்பு தமிழிலும்
இந்த பகுதியை கேட்போம். so that you will surely understand what you are reading. நீங்க என்னத்தை வாசிக்கிறீங்கன்றதை புரிந்து கொள்ளத்தக்க உங்களுக்கு இந்த பகுதிகள் 2 மொழியிலே வாசிக்கப்படுகிறது. verse 16, Mark chapter 1 verse 16. And as he walked by the sea of Galilee, he saw Simon and Andrew his brother casting a net into the sea, for they were fishermen. கேட்போம் இந்த வசனத்தை. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். நாம் சொல்லுவோம் ஆமென். இயேசு கடல் கரை ஓரமாய் வந்து நிற்கிறார். பேதுருவும் அந்திரேயாவும் அல்லது சீமோனும் அந்திரேயாவும், Simon and Andrew, the Bible says that they were casting their nets because they were fishermen. அவர்கள் படகுல இருந்து வலைகளை வீசிக்கொண்டு இருக்கிறார்கள். மீன் பிடிக்கிற சகோதரர்கள். எதற்காக வலையை வீசிக்கொண்டிருக்கிறார்கள்? மீன் பிடிக்கும்படி வலையை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். let us look at the other brothers. Look at verse 19. When he had gone a little further from there, he saw James the son of Zebedee and John his brother, who also were in the boat mending their nets. கேட்போம். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு. நாம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு பக்கத்திலே 2 சகோதரர்கள் வலையை போட்டு மீன் பிடிக்க பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் இன்னும் 2 சகோதரர்கள் யாக்கோபும் யோவானும் வலைகளை அவர்கள் பழுது பார்த்து கொண்டு இருக்கிறார், சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள்? அன்னைக்குரிய தொழிலை முடித்த பின்பு மறுநாள் அவர்கள் மீன் பிடிக்க வருவதற்கு முன்பு எல்லா மீனவர்களும் என்ன செய்வார்கள்? வலைகளை பழுது பார்த்து ஆயத்தப்படுத்திட்டு போவார்கள். வலை கிழிந்து இருக்கக்கூடாது, பிந்து இருக்கக்கூடாது. அப்போ வலை கிழிந்திருந்தால் அவர்கள் மீன் பிடிக்க பிரயாசம் எடுத்தாலும் கூட அந்த மீனெல்லாம் ஓடி போயிடும். So they must mend the net before they leave the boat. So பிரியமானவர்களே, இந்த காட்சியை நீங்க பார்த்து கொள்ளுங்கள். ஒரு பக்கத்திலே மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் 2 சகோதரர்கள். இன்னொரு பக்கத்திலே அங்கே பார்க்கிறோம் 2 சகோதரர்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்போது வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிற இதை நாம் பார்க்கிறோம். வசனம் 17 கவனிக்க போகிறோம். Look at verse 17 because that is our text for the day. இன்றைய நம்முடைய அடிப்படையான வசனமானது 17ஆம் வசனம். Because that is the word of Jesus for the church, for the brothers then and for the church today. அன்றைக்கு சகோதரர்களுக்கு கொண்டு வந்த தேவ வார்த்தை இன்றைக்கு இந்த சபைக்கு வருகிற வார்த்தை. ஆண்டவர் என்ன செய்தாராம்? 17ஆம் வசனம் சொல்லுகிறது. Look at verse 17. Then Jesus said to them, come after me and I will make you become fishers of men. கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். வலது கை எல்லாரும் உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. உனக்கு பேச வருமா, பேச வராதா? யார்கிட்டையும் பேச தயங்கி நிற்பியா? உனக்கு பைபிளை குறித்து அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? நீ யாராயிருந்தாலும் இந்த மீனவர் கூட்டத்தார்கள் படிப்பு இல்லாதவர்கள். அல்லேலூயா. They were fishermen because they were not learned men. But yet the scripture says that God, the Lord Jesus Christ, invited fishermen. Hallelujah. இயேசு யாரை அழைத்தார்? சாதாரணமான மீன் பிடிக்கிறவர்களே அவர் அழைத்தார்.
நீ சாதாரணமானவனா என்று நீ எண்ணி இருக்கலாம், எனக்கு வேத அறிவு இல்லை என்று சொல்லலாம். நீ யாராயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா, நான் என்ன செய்வேன், உன்னை மீன் பிடிக்கிறவனாய் மாற்றுவேன், அல்லது மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். Follow me. Hallelujah. Come after me. It was an invitation. இயேசு ஒரு அழைப்பு கொடுத்தார். இன்றைக்கு இந்த சபைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். I want to tell you, when Jesus opened his mouth and he said, come. இயேசு தன்னுடைய நாவை திறந்து ஒரு அழைப்பு கொடுத்து சொன்னார், வாருங்கள். அது ஒரு அழைப்புங்க. இன்னைக்கு உன்னை பார்த்து அழைக்கிறார். அவர் உன்னை அழைக்கிறார். He is calling you to come. Would you say amen? Hallelujah. இந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறதும் கொடுக்காததும் உன்னை பொறுத்தது. It is up to you to respond to this calling from God. உன்னை அழைக்கிறார். He is calling you. He says, come. Shall we say amen? Hallelujah. நீ இந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறியோ இல்லையோ? Let us look at the brothers here. இந்த சகோதரர்களை நாம் பார்ப்போம். பேதுரு அல்லது சீமோன், அந்திரேயா, யாக்கோபு, யோவான். இவங்க என்ன செய்தாங்க? பை பை சொன்னாங்களா? இவங்க என்ன செய்தார்கள்? அவர்கள் தன்னுடைய படகை விட்டு, வலைகளை விட்டு, அவர்கள் பிரியமானவர்களே பிடித்த மீன்களை எல்லாத்தையும் போட்டுவிட்டு, அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவின் பின்னே சென்றார்கள். அல்லேலூயா. கவனிப்போம் வசனத்தை. வசனம் 18 கவனிங்கள். Look at verse 18. And immediately they left their nets and followed him. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். And look at verse 20 once again. Verse 20 says, and immediately he called them, and they left their father Zebedee in the boat with the hired servants and went after him. உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபெதேயு கூலியாட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹalleluya. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இவர்கள் உடனடியாக இயேசுவின் பின்னே சென்றார்கள். The response was immediate. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் காரியம் வரும்போது நாளை என்று உதறி விடுகிறார்கள். நான் நாளைக்கு என்னை திருத்திக் கொள்கிறேன், என் பழக்கங்களை எல்லாம் முடித்து விட்டு நான் வாரேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை இன்றைக்கே அழைக்கிறார். உடனே அவருக்கு செவி கொடுக்கும்படி அழைக்கிறார். நீ இருக்கிற மாதிரியே அவரிடத்துல வரும்படி அழைக்கிறார். நீ உன்னை சரிப்படுத்தி விட்டு வருகிறேன். அல்லேலூயா. அல்ல, சரிப்படுத்துறதெல்லாம் அப்புறம் செய். இப்போ நீ என்ன செய்யனா, இருக்கிற மாதிரியே இயேசு கிட்ட ஓடி வந்துரு. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, சீஷர்கள் ஆனார்கள் இவர்கள். They became the disciples of Jesus. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளையான உன்னை அழைக்கிறார். பாஸ்டர், நான் பெரிய பாவியா இருக்கிறேன், நான் வர முடியுமா? பாஸ்டர், நான் துரோகி. பாஸ்டர், நான் பின்மாற்றத்துக்கு போனவன், அநியாயம் செய்தவன், பிலருடைய வாழ்க்கையை கெடுத்தவன். பிரியமானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை இயேசு அழைக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோம். Jesus calls you no matter who you are. If you are a backslidden Christian, if you are a great sinner, you feel like God will not forgive you, yet He is calling you today. அவர் உன்னை இன்று அழைக்கிறார். ஹalleluya. அன்றைக்கு பேதுருவும் அந்திரேயாவும் யாக்கோபும் யோவானும் அவர் அழைத்த போது உடனே செவி கொடுத்த மாதிரி நீ செவி கொடுப்பையா? Would you become one like Peter? Would you become one like Andrew? Would you become one like John and James? Would you make up your mind today? இன்றைக்கு உன்னுடைய சிந்தையை புதுப்பித்துக்கொள். இயேசு உன்னை அழைக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹalleluya. வேதத்திலே ஒரு வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? யாரும் கெட்டு போகாதபடிக்கு, யாரும் கெட்டு போக கூடாதாம். You know what is the Lord's desire? ஆண்டவருடைய
ஒரு பெரிய நோக்கம் என்னது, வாஞ்சை என்ன தெரியுமா? யாரும் கெட்டு போகக்கூடாது. உன் வீட்டார் யாரும் கெட்டு போகக்கூடாது. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் பிள்ளைகள் யாரும் கெட்டு போகக்கூடாது. இயேசு எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர். என்னோடு கூட பாருங்கள், 2 பேதுரு புஸ்தகத்தை எடுங்கள். Come with me to 2 Peter chapter 3 and I want you to look at verse 9. 2 பேதுரு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் என்னோடு கூட கவனிக்கும்படி உங்களை நான் அழைக்கிறேன். Come with me to 2 Peter. I want you to look at chapter 3 and I want you to look at verse 9. It says like this: the Lord is not slack concerning his promise, as some count slackness, but is long suffering towards us, not willing that any should perish, but that all should come to repentance. கேட்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து, நல்ல கவனிங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் நினைக்கிறது போல கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல். நல்ல கவனிங்கள், சிலர் நினைக்கிறாங்க இயேசு வாரேன்னு சொன்னாரே, ஏன் இன்னும் வரல? ரொம்ப பேர் கேள்வி கேட்கிறாங்க, நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, யாரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய், நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாசலை தட்டி கொண்டே இருக்கிறார். நீ மனம் திரும்புவியா? உன் வாசலை தட்டி கொண்டே இருக்கிறார். will you repent? உன் வாழ்க்கையை இயேசுகிட்ட ஒப்பு கொடுப்பியா? அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கிட்ட ஓடி வருவியா? இன்னைக்கு ரொம்ப பேர் நம்ம வாழ்க்கையை இயேசுகிட்ட ஒப்பு கொடுக்காம கிறிஸ்டியன் என்று சொல்லி எல்லாரிடத்திலையும் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். But you have not given your life to Jesus. The pastor calls you every Sunday to give your life to Jesus. There were so many times when you were invited to salvation experience. அநேக நேரத்திலே ஆண்டவர் திரும்பி திரும்பி ஓட்ட பேசினார். ரட்சிப்புக்கு வா என்று உன்னை அழைத்தார். நீ இன்னமும் உன் வாழ்க்கையை இயேசுகிட்ட ஒப்பு கொடுக்காம இருக்கிறனா? God calls you to give your life to Jesus. உன்னை அழைக்கிறார் இயேசு. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஓகே, நான் இந்த காரியத்தை உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரயாசம் எடுக்க போறேன். முதல்ல 16வது வசனத்தை கவனிங்க. Look at verse 16. Because the brothers Peter and Andrew, they were casting their net and they found, when they found Jesus, அவர்கள் வலையை வீசி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மீன் பிடிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மீன் பிடிக்கும்படி மீனவன் என்ன செய்வான்? அவன் வலையை வீசுவான். அங்கும் இங்குமாக வலையை வீசுவான். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். எப்படியாவது கொஞ்சம் மீன் கிடைக்காதா? நான் வீட்டுக்கு போவதுக்கு முன்பு நான் என்ன செய்யணும்? மீனை விற்கணும். நான் பணம் சம்பாதித்தால் தான் நான் வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. Every day was a challenge because they had to catch fish, they had to sell, and only then they will have something in their hands to take back home. வீட்டுக்கு போக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. அவர்கள் மீன் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பெரியவராய் இருப்பாராக. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் இதுக்கு கூறிய ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. வலையை வீசி கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் நானும் தான் மீனவர்கள். நம்ம தான் வலையை வீச வேணும். இன்னைக்கு ரொம்ப பேரே நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறோம். நம்ம சர்ச்சுக்கு வர நம்ம போகிறோம், அப்புறம் நம்ம ஆண்டவரை குறித்து நினைப்பதே கிடையாது. வேதத்தை புரட்டுவது கிடையாது, வேதத்தை பார்ப்பது கிடையாது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். God is calling us. I want to tell you, you are to cast your net. நீ உன் வலையை போடும்படி உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. வலையை வீசும்படிக்கு. மீன் தண்ணியில நீந்தி கொண்டிருக்கிறது. நீ வலையை வீசினா தான் மீன் என்ன செய்யும்? அகப்படும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பூமியில் நிறைய பேர் அங்கும் இங்கும் விளாவிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் மீன்கள்.
நம்ம கையில் என்ன இருக்கு? வலை இருக்கு. அல்லேலூயா. சுவிசேஷம் நம்ம கையில் இருக்கு. அல்லேலூயா. இந்த சுவிசேஷ வலையை நீ வீச வேண்டும். இயேசு தான் ஆண்டவர். இயேசு என்னை ரட்சித்தார். இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார், உன்னையும் மாற்றுவார். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா உங்களுக்கு அற்புதம் செய்வார். எனக்கு செய்தாரே, என் குடும்பத்துக்கு செய்தாரே, உனக்கும் செய்வார். உன் தலையெழுத்து மாறும். நீ இயேசுவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார் என்று உன் வலையை நீ வீசுவாயே என்றால், நான் சொல்றேன், நம்ம ரொம்ப பேர் பயப்படுறோம். நம்ம நினைக்கிறோம், நான் எப்படி சொல்லுவேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்னைக்கு ஒரு சின்ன பயிற்சி இட்டு பார், நீ ஆச்சரியப்படுவாய். அநேகர் இயேசு ஆண்டவர், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு நீ சொல்ற வார்த்தையை தான் கேட்க காத்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, நாம் இப்படியாய் செய்தால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் ஒரே பாடம் தான். நம்ம எல்லாம் மீனவர் கூட்டம். நம்ம மனிதர்களை பிடிக்கிறவர்களால் மாற்ற ஆண்டவர் நம்மை அழைத்தார். நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்தால் இயேசு நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். என் கூட ஒரு 2 வேத வசனத்தை வாசிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Luke's Gospel chapter 4 and I want you to look at verse 5 to 7. என் கூட வாருங்கள், 5லிருந்து 7 வரைக்கும். Then the devil taking him up on a high mountain showed him all the kingdoms of the world in a moment of time. And the devil said to him, all this authority I will give you and their glory, for this has been delivered to me, and I will give it to whomever I wish. Therefore, if you will worship before me, all will be yours. நல்ல கவனியுங்கள், வாசிங்க, கேட்போம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். சாத்தான் என்ன செய்ய பார்த்தான்? இயேசு மீன் பிடிக்க அந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பெரிய பொறுப்பு அவருக்கு. சிலுவையிலே தொங்கி நிறைய பேருடைய பாவத்தில் இருந்து அநேகரை ரட்சிக்கிறதற்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். சாத்தானோ என்ன தெரியுமா சொல்கிறான்? என்னை வணங்கு என்று சொல்லுகிறான். அருமையான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் பெரியவர். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்கு மகிமை. பிரியமானவர்களே, இயேசு சாத்தானை அதட்டினார். என்ன சொன்னார்? வசனம் 8 கவனியுங்கள். What did Jesus say? He answered and said to him, get behind me, Satan, for it is written, you shall worship the Lord your God, and him only you shall serve. Shall we say amen? அல்லேலூயா. வாசிங்கள், கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. ஸோ தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, சாத்தான் தடை செய்வான். உன் மனசில் இன்றைக்கு நான் வசனத்தை விதைத்திருக்கிறேன். சாத்தான் சொல்லுவான், வேறு வேலை இல்லையாப்பா உனக்கு? அவர் ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இதெல்லாம் காதில் போட்டுக்காத, இதெல்லாம் நீ கேட்டு ஆகணுமா என்றெல்லாம் சொல்லி உன்னை கவனத்தை வேற இடங்களிலே திருப்ப வைப்பான். நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்? ஆண்டவரே, இந்த வாரம் ஆண்டவர் பிள்ளைகளை இந்த சபையில் மீனவர்களாய் மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுங்க. அப்படின்னா ஆண்டவர் இந்த வாரம் என்ன தெரியுமா செய்ய போகிறார்? நிறையா பேர் உன் கண்ணு முன்னுக்கு கொண்டு வர போகிறார். அது உன் வேலை இடத்துல இருக்கலாம், உன் பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம். என்னைக்கும் இல்லாதவர்கள் திடீரென்று உன்கிட்ட வந்து கதை சொல்லுவார்கள். ஐயோ, என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அப்போது உன் மனசில், நான் மனிதனை பிடிக்கிறவன், இவன் தான் அந்த மீன். அல்லேலூயா. நீ நினைக்க வேண்டும். அப்போது நான் சொன்ன ஏதாவது சண்டை வந்துடுமா? பயப்படாத. நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், என்னை ஆண்டவர் தொட்டார், என் குடும்பத்தை தொட்டார், உன்னையும் தொடுவார்.
நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. இயேசுவை குறித்து ஒரு நாள் உனக்கு தெரிஞ்ச வார்த்தையை சொல்லு, நான் சொல்கிறேன், அவன் ரட்சிக்கப்படுவான். எல்லாரும் வலது கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். 26 வருடங்கள் கர்த்தர் சபையை நம்மை நடத்தி இருக்கிறார். ஆத்துமாக்களை நாம் சம்பாதிக்கிற ஒரு பெரிய பொறுப்பு இந்த மாதம் உன் கையில் இருக்கு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, நான் முடிக்கிறதற்கு முன்பு 2வது பகுதியாய் 19வது வசனத்தை கவனிங்கள். Look at verse 19, Mark's Gospel chapter 1 and look at verse 19. வசனம் 19 எனக்கென்று நீங்கள் கவனியுங்கள். நான் மீண்டும் வாசிக்கிறேன். When he had gone a little further from there, he saw James the son of Zebedee and John his brother, who also were in the boat mending their nets. கவனியுங்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபெதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு. நம்ம எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இந்த 2 சகோதரர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்தார்கள். இதில் ஒரு 2-3 வார்த்தை நான் சொல்லி உங்கள் கூட நான் செபிக்க போகிறேன். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. மீன் பிடிக்கிறதுக்கு முன்பே நம்ம வலையை சரிப்படுத்தினேன். ஆமேன். அப்போது பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சர்ச்சில் இருந்து நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்பே ஆண்டவர் இந்த இடத்துல வலையை பின்னிக்கிற பொறுப்பு நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். நான் பேசிகிட்டு இருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பேர் ஏன் ஆண்டவரை குறித்து பேசுறது இல்லை தெரியுமா? அவங்க வாழ்க்கையே சரியில்லாமல் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். சபையில் ஒருவேளை பைபிளை தூக்கிட்டு பெரிய ஜெபங்கள் எல்லாம் பண்ணி கூட்டங்கள் எல்லாம் பங்கு பெற்றுட்டு போகலாம். ஆனால் பக்கத்து வீட்டில் நமக்கு சாட்சி இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. நீ சபையில் பெரிய பேர் பெற்றவனாக இருக்கலாம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் இடத்துல உனக்கு ஒரு தேவ குணம் கூட உன்கிட்ட அவன் பார்த்ததே கிடையாதா இருக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பெரியவர். இன்றைக்கி என்ன செய்யுங்க? எல்லாத்தையும் மாற்றுங்க. அல்லேலூயா. உன் குணத்தை மாற்று. ஏன்னா நீ உன் வலையை நீ சரிப்படுத்தலைன்னா மீன் பிடிக்கிறது கஷ்டம். உன் வலையை நீ என்ன செய்யணும்? சரிப்படுத்த வேண்டும். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீ உன்னை சரிப்படுத்தணும். உன் உறவு ஆண்டவர் கூட, இந்த ரட்சிப்பின் உறவு. எத்தனை வட்டி சபையில் பிரசங்கத்துக்கு முன்பே இன்னைக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறியா நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீ ஒப்பு கொடுத்தவன். சிலர் ஒப்பு கொடுத்தீர்கள், சிலர் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினீர்கள். நான் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். மீண்டுமாய் உன் வலையை சரிப்படுத்து. உனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா நீ ஆண்டவரை நேசித்து, ஆண்டவரே இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ட்டு சொல்லி உன்னை ஒப்பு கொடு. நீ ஒப்பு கொடுத்தனா உன் வலையை சரிப்படுத்துகிறாய் என்று அர்த்தமாம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இப்படியாய் நீ கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தனா கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமீன். வாருங்கள், தேவ சந்நிதியில் எழுந்து நிற்போம். இன்றைக்கு முதல் பிரசங்கமாக நாம் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வோம் என்றதில் ஆண்டவர் நீ மனிதர்களை பிடிக்கிறவன் என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, ஒரு கதை ஒன்றை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எழுந்து நில்லுங்கள் எல்லாரும். ஒரு பாபர், ஒரு முடி வெட்டுறவர். அவர் இயேசுவை அறியாதவராய் இருந்தார். ஒரு நாள் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைகள். யாரோ சொன்னார்கள், நீ இந்த சர்ச்சுக்கு போ, உன் வாழ்க்கை மாறும்னு சொன்னார்கள். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவனும் அந்த சர்ச்சுக்கு ஒரு நாள் போனான். அந்த நாள் இயேசுவை ஆண்டவராய் அறிந்து கொண்டான். தன் வாழ்க்கையை இயேசுக்கிட்ட ஒப்பு கொடுத்தான். அன்னைக்கு அந்த பாஸ்டர், பிரியமானவர்களே, நீங்கள் மீன்களை பிடிக்கிறவர்களாய் மாறுங்கள். போய் யார் வாழ்க்கையிலாவது
சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு உற்சாகம் கொடுத்திருந்தார். இவனோ இயேசுவை ஏற்றுக்கொண்டவனா அவன் பாபர் கடைக்கு போனான். நான் இயேசுவை குறித்து அறிவிக்கை செய்ய போறேன், யாரெல்லாம் என் பாபர் கடைக்கு வராங்களோ நான் இயேசு ரட்சகர் என்று அறிக்கை செய்ய போறேன். இவனும் என்ன செய்தான், முதல் நபர் வந்தார்கள், மனசை தேற்றி கொண்டான். அவன் சொன்னான், இவன்கிட்ட நான் இயேசுவை பற்றி சொல்ல போறேன். அதே மாதிரி பிரியமானவர்களே, அவனுடைய முடியெல்லாம் வெட்டினான். சவரம் செய்கிற நேரம் பிளேடு கத்தியை எடுத்தான், கத்தியை தீட்டி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவனை பார்த்து அவன்கிட்ட சொன்னான், தம்பி நீ பரலோகம் போக விரும்புறியா, நீ நரகம் போக விரும்புறியா? அவன் எங்க வச்சு கத்தியை தீட்டிட்டு இருந்தான்னா அவனுடைய தொண்டை பகுதி பக்கமாக வைத்து இவன் தீட்டி கொண்டு கேட்குறான், நீ பரலோகம் போறியா, நீ நரகம் போறியான்னு கேட்குறான். அவன் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி அன்றைக்கு அந்த இடத்த விட்டு அரைக்குறையா முடிய வெட்டினவன் ஓடியே போயிட்டான். எங்கடா நம்ம கழுத்தை இவன் அறுத்துற போறான்ட்டு. பிரியமானவர்களே, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள். ஞானமாய் செயல்படுங்கள். எல்லாரும் இந்த வலது கை எப்படி உயர்த்தி கொடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உன் பிள்ளைகள் மேல வசனம் விதைத்து ஆயிற்று, வசனம் தூவி ஆயிற்று. அது 30, 60, 100 கனியை கொடுக்கணும்பா. வசனம் தூவி ஆயிற்று. உன் பிள்ளைகள் இருதயத்தில் பதிக்கப்பட்ட இந்த வசனங்கள் சாத்தான் பறித்து கொள்ளாதபடிக்கு உன் பிள்ளைகள் இந்த மாதம் சுவிசேஷம் அறிக்கை செய்கிற பிள்ளைகள் ஆகும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் வசனத்தை, ஆண்டவரே மீனவர் கூட்டங்கள் நாங்கள் போய் மனிதர்களை பிடிப்போம் என்று நாங்கள் செயல்பட கிருபை செய்யும் என்று உம் நாமத்திலே உம் பிள்ளைகளை முத்திரையிட்டு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து